ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்ககிட்ட எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பேஷன் ஃப்ரூட் கொடி வந்து எப்படிலாம் படர்ந்துருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்ட போகிறேன். இந்த பேஷன் ஃப்ரூட் கொடி வந்து நாங்கள் வச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ஆனால் அப்பப்போ அது வந்து காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளாகவே இந்த ஃப்ரூட்டில் பூ மட்டும் பூத்துட்டு காய் காய்க்காமல் இருந்தது. நான் இதை வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோ அப்டேட்டில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ நிறைய காய் காய்ச்சிருக்குங்க, பாருங்கள். அடுத்ததா நம்ம எங்கள் வீட்டு பப்பாளியை பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு காய் காய்ச்சிருக்குது. அடுத்தது சீத்தா தான். சீத்தாவில் 2-3 காய் போட்டிருந்தது. ஆனால் ஒரு காய் மரத்திலே கடந்து பழுத்துருச்சு. நான் எங்கள் வீட்டில் காய்க்கக்கூடிய சீத்தாக்களை உடனே பறிக்கிறது கிடையாது. மேக்சிமம் செடியிலே இருந்து நல்லா பழுத்து விளைஞ்சதுக்கு அப்புறம் தான் பறிக்கிறது. சில காய்கள் வந்து மரத்திலே இருந்து வெடித்த மாதிரி ஆகி நல்லா பழுத்து கனிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை பறித்து சாப்பிடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.